வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸான பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒரு அரிசி வகையை வச்சு நம்ம ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குல்லக்கார் ரைஸ் கீர் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ் நான் வந்து பவுடராக உடச்சி வச்சுருக்கிறேன் குறப்பாக. அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா ரைஸை வந்து கழுவிட்டு ஒரு 5 hours ஊற வச்சு அதுக்கு பிறகு லைட்டாக உலர்த்திட்டு மிக்சியில் நான் வந்து இதை அடித்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு 50 to 75 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 300 ml வாட்டர் விட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணி இதை நல்லா காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா திக்காக காய்ச்சியாச்சு. இப்போ இது கீர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேங்காய் பால் வேணும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம எவ்வளோ லிக்யூடாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை லிக்யூடாக கரைச்சிக்கலாம். நமக்கு வந்து பசும்பாலை விட கோகோனட் மில்க்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், ஹெல்த்தியும் கூட. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான நியூட்ரியன்ஸ் இந்த கோகோனட் மில்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் இது போல் ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா லிக்யூடாக கரைச்சாச்சு. இதில் டேஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு நான் வந்து ஆர்கானிக் ஜாக்கரி பவுடர் ஜாக்கரி எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் சக்கரை தான், ஆர்கானிக்கில் ரெடி பண்ணது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து சூடாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னாக்கா வந்து திரண்டு போயிடும். அதனால் இதில் வந்து நான் ஆற வச்சு தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஊற வச்சு கொஞ்சம் சப்ஜா சீடை இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து இது வந்து சூடாக சாப்பிட்ல, ஆற வச்சு தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி கூட இதை சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் மில்க்கை வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, உடனே சாப்பிட்றணும். சுவையான டேஸ்டியான குல்லக்கார் ரைஸ் கீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.